ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த கீரை பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பிரதர் இதை பசலைக்கீரைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா மூக்கரட்டை கீரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இது மூக்கரட்டை கீரை அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கூட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கூட்டு அன்றைக்கே நான் செஞ்சிட்டேன். பட் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். நான் இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு. இந்த குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கீரை நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் என் பையன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான்னு தெரியல. சாப்பிடலை அப்படின்னா நம்ம பருப்பு கடையல் மாதிரி செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நான் பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே பூண்டு ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். பூண்டு கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஜீரகம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் போல். அதனால் அதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு கீரை சாப்பிடும்போது. இல்லை அந்த கீரையோட டேஸ்ட் அப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது. அது கூடவே உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்தீங்க அப்படின்னா 3 தக்காளியை இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம குக்கரில் தானே போட்டு அவிக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது அவிஞ்சி வந்துடும்னு சொல்லிட்டு நான் முழுசாகவே இந்த மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழுத்த தக்காளி இல்லைனா ஒரு ஸ்கொயராக ஒரு 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு அவிஞ்சு வந்துடும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் மூடி போட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது பாசி பருப்பு தானே, அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீரை பறித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த கீரை ஒன்றா பார்த்து பறித்து எடுக்கிறதுக்கு. இது காய் விடுறதுக்கு முன்னாடியே பறிக்கணுமாமா. இது காய் விட்டுருச்சு. அதனால் பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு இந்த கீரை எல்லாத்தையும் பறித்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். பருப்பு தனியாக நம்ம குக்கரில் அவிக்க வச்சுருக்கோம். அது கூடவே இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீரை வச்சு அதையும் தனியாக வேக வைக்க போகிறேன். இதில் வேறு எதுவும் நான் சேர்க்கலை. ஜஸ்ட்டு தண்ணி, கீரை இது மட்டும் போட்டு மூடி போடாமல் தனியாக அவிச்சு எடுக்க போகிறேன். பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 விசில் விட்டு அதுக்கப்புறமேட்டு விசில் சவுண்டு எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு. தக்காளி எல்லாம் முழுசாக போட்டேன் இல்லையா, அது எல்லாமே நல்லா பஞ்சு மாதிரி குழஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான் இது இருக்கட்டும். கீரை வெந்ததுக்கப்புறமேட்டு இது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப கெட்டியமாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கரண்டியிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. கீரை வேகிறதுக்கு தண்ணி ரொம்ப வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உடனே இந்த கீரை வெந்துடுது. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்கல. சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெந்து வந்துருச்சு. இது இந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீரை நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நான் இதில் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. உப்பு போடலை, மஞ்சத்தூள் போடலை, எதுவுமே போட கிடையாது. எல்லாமே நம்ம பருப்பில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் இது கீரை தண்ணி மட்டும் போட்டு வேக வச்சு
எடுத்தாச்சு அவ்வளோதான். இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பருப்பு கடையல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வந்து அதிகமாக சேர்த்ததுனால பாதி பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீரை வேக வச்ச தண்ணி, கீரை இது ரெண்டையுமே வந்துட்டு முழுசாக அப்படியே வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பருப்பு அதிகமாக போட்டு கூட செய்யலாம். பட் எனக்கு வந்து பருப்பு தேவை அப்படிங்கிறதுனால நான் பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதி இருந்த பருப்பில் வந்துட்டு நம்ம கீரையை சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு சேர்க்கறதுனால நான் தூள் உப்பு வந்து சேர்க்குறேன். கல் உப்பு போட்டோம் அப்படின்னா கரையாது இல்லையா, அதனால் தூள் உப்பே சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்காக நான் எதுவுமே சேர்க்கலை, பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை. அதனால் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து ரெண்டும் கரையிற மாதிரி நல்லா வந்து அந்த கீரையோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் வந்து நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல. ஸ்டவ்லேயே தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வற்றுற வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே வந்துட்டு வச்சுருக்கலாம் அந்த கீரையை. அப்புறம் இந்த கீரைக்கு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமேட்டு வரமிளகா, ஒரு 2 வரமிளகா இது மட்டும் போட்டு தாளித்து வந்துட்டு ஊற்றிட்டேன். நீங்கள் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், அதாவது ஜீரகம் வந்து நீங்கள் பருப்பு கூட சேர்த்து அவிக்கக்கூடாது. அதே மாதிரி சோம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த மாதிரி அரைச்சி ஊற்றிங்கனாலும் அதோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி கூட்டு, கீரை கூட்டு, இந்த மாதிரி கூட்டுங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் மிக்சிங் அரைச்சி ஊற்றுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து அது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை, இதுவே போதும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இங்கே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையன் கீரை சாப்பிட்லன்னா பருப்பு கடையல் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் வந்து சாம்பார் தூள், மல்லித்தூள் இதையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை ஊற்றி உப்பு போட்டு வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த கீரை வந்து வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? செஞ்சிங்கன்னா எப்படி செஞ்சுருக்கீங்க, இல்லை இன்னும் பெட்டராக வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பாய் கைஸ்.